Hello viewers, welcome to my channel Geeta Jairaj. Today's video, the topic is provision for doubtful debts. So we are going to see what is a bad debt and what are doubtful debts and what is a provision for doubtful debt and why is it necessary to provide for doubtful debts and what are the concepts behind creating reserve for doubtful debts and why provision for doubtful debts is a liability. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட் டெட்னா என்ன, டவுட்ஃபுல் டெட்ஸ்னா என்ன, ஏன் ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும், அந்த ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணமான கான்செப்ட்ஸ் எல்லாம் எது, ஏன் நம்ம ப்ரொவிஷனை லயபிலிட்டிங்கிறோம், ஓகே அண்ட் ஸோ ஆன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா யூ ஆர் நியூ டு மை சேனல், தென் ப்ளீஸ் do not forget to subscribe. Otherwise, you have not subscribed yet, nalum, please subscribe it because subscription is absolutely free. Okay? And continue to watch this video till the end so that you have a clear understanding and no further doubts at all. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக டவுட்ஸ் வராதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ஏன்னா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக வீடியோவை கடைசி வரை பாருங்கள். பிகாஸ் அட் த எண்ட் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு ஹாவ் காம்ப்ளிகேட்டட் journal entries. We are going to see the accounting treatment for every case also. Okay, let us continue with the video. So first year I am taking one case number 1, 2017. My sales is 50,000. So what is my journal entry? Sundry debtors account debit to sales account. Okay, இதில் என்னுடைய காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 48,000. ஆல் ஆஃப் யூ நோ வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,000 rupees. இப்போ அட் த எண்ட் ஆஃப் த இயர் நான் போய் ஒரு கஸ்டமர்கிட்ட கலெக்ஷனுக்கு போகிறேன். அவர் எனக்கு தர வேண்டிய பணம் 10,000 rupees. அப்போ அவர் எவ்வளோ கொடுக்குறாரு? ஹி ஒன்லி பேஸ் மீ 9,500. ஸோ அப்போ அவரை கேட்கும்போது, சார் உங்களுடைய சேல் 10,000 rupees. அவர் என்ன சொல்கிறாரு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. எதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? ஸோ ஹீ இஸ் டெல்லிங் மீ டு அட்ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் மை ப்ராஃபிட். நீங்கள் 9,500 வச்சுட்டு உங்கள் ப்ராஃபிட்டை குறைச்சிக்கோங்கிறார், இன் அதர் வேர்ட்ஸ். அடுத்து நாம் இப்போயே எனக்கு 500 rupees நீங்கள் கொடுத்தா தான் நான் போவேன்னு நிற்க முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னொரு விஷயத்தில் நம்மளை லாக் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாரு? இம்மிடியட்லி நம்மளை பேச விடாமல் என்ன சொல்கிறாரு? சரி சீக்கிரமாக எனக்கு ஃபர்தர் மெட்டீரியல் அனுப்பி விடுங்க, என்னுடைய ப்ரொடக்ஷன் நின்று போயிடக்கூடாது. ஸோ எனக்கு நிறைய மெட்டீரியல் தேவையாக இருக்குது, இம்மிடியட்லி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நாம் என்ன நினைப்போம்? நம்முடைய பிஸ்னஸ் ரிலேஷனுக்கு எடுத்துக்க முடியாது, நமக்கு கண்டினியூட்டி இருக்கணும், அவர்கிட்ட நம்ம வியாபாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், பிஸ்னஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்கோம். ஸோ நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ வாட் வி டூ? ஓகே, நான் அவருக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டோ ட்ரேடு டிஸ்கவுண்ட்டோ எதுவுமே கொடுக்கல. ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு? கட்டாயமாக 500 ரூபாயை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ என்ன பண்ண முடியும்? என்னால் என்னுடைய ப்ராஃபிட்டில் தான் நான் அதை கழிச்சிக்க முடியும். ஓகே, அங்கே தான் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை தான் நான் குறைக்க முடியும். ஸோ தேர் இஸ் நோ அதர் வே. ஸோ பேட் டெட் இஸ் அ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். உங்கள் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதோ பிஸ்னஸ் பண்ணலையோ, வெதர் யுவர் பிஸ்னஸ் இஸ் ரன்னிங் இன் அ லாஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், த பேட் டெட் இஸ் அ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். அது கண்டிப்பாக நம்முடைய லாஸை இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான், இஃப் தேர் இஸ் அ லாஸ். ஸோ இங்கே எனக்கு தெர் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் 2,000 rupees ப்ராஃபிட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? பேட் டெட் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணி அந்த டெட்டார் அவருடைய கடனை அவரை 500 rupees அவரை என் புக்கில் வைக்க முடியாது, நான் அவரை வெளியே எடுத்துடணும். ஏன்னா இட் பிகம்ஸ் கன்ஃபார்ம்டு. ஸோ அவர் கொடுக்க மாட்டாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கொடுக்க முடியாதுன்ட்டார். ஸோ 500 rupees டெட்டாரில் இருந்து நான் எடுத்து விட்டுட்டேன். அண்ட் அஸ்யூமிங் தட் மற்றவங்க எல்லோரும் எனக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணும்போது நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் வந்துருச்சு. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 49,500, பேட் டெட் அக்கௌண்ட் 500. ஸோ ஃபுல் டெட்டார்ஸை நான் என் புக்ஸ்லேருந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்.
ஓகேயா? ஸோ இந்த பேட் டெட் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து என்னுடைய ப்ராஃபிட்டை தான் குறைக்குது. ஸோ ஐ ஹாவ் டு டெபிட் P&L அக்கௌண்ட்டு டெபிட் 500 டு பேட் டெட் அக்கௌண்ட். பேட் டெட் அக்கௌண்ட்டை நாமினல் அக்கௌண்ட். ஸோ நான் என்ன பண்ணணும், இயர் எண்டில் கண்டிப்பாக ஆல் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஹேவ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னுடைய பிஎல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ருபீஸ் என்னுடைய ஜிபினா அதில் பேட் டெட் 500 ருபீஸ் போயிருச்சு. ஸோ மை நெட் ப்ராஃபிட் வுட் பி 1500. ஓகே, ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு கேஸ் நம்பர் 2. இந்த நெக்ஸ்ட் இயர் இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய டெட்டார்ஸ் வந்து 90,000. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இப்போ டவுட்டு, சிலர் கொடுப்பாங்க, கொடுக்காம போகலாம், வரும் வராமல் போகலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டவுட் க்ரியேட் ஆன உடனே மைண்டில், ஸோ என்னுடைய ப்ராஃபிட் வந்து அவுட் ஆஃப் திஸ் 90,000 எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணுமோ அவ்வளோ ப்ராஃபிட் வரலாம், வராமலும் போகலாம். எப்படியா, இப்போது நம்ம கிளாஸில் சில டைம் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறோம், எல்லாருக்கும் கொஷின் ஆன்சர் தெரியுமாப்பா அப்படின்னு. உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, தெரியும் மிஸ். யாராவது ஒருத்தரை எழுப்பி விட்டு, சரி இதுக்கு ஆன்சர் சொல்லுப்பா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் அமைதி அனுப்பான். அதுக்கப்புறம் என்னப்பா வாய் திறங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தெரியாது மிஸ். தெரியும் ஆனால் தெரியாது, வரும் ஆனால் வராது, வடிவேல் ஜோக்கு மாதிரி. ஸோ இங்கே நமக்கு டவுட்டு வரலாம், வராமலும் போகலாம். அப்போ டவுட்டாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் த லாஸ். ஸோ நமக்கு அனுமானம் வந்துருச்சு, ஒரு வேளை நம்முடைய இந்த ஃபுல் டெட்டார்ஸ் வந்து கலெக்ட் ஆகாமல் போகலாம். ஓகே, கலெக்ட் ஆகிடுச்சுன்னா வெல் அண்ட் குட். கலெக்ட் ஆகாமல் போனால் ஆன்டிசிபேட்டிங் த லாஸ்னால் வந்து ஒரு ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் பர் ப்ரூடன்ஸ் கான்செப்ட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்டை அப்ளை பண்ணியிருக்கணும். யூ ஹாவ் டு ப்ரொவைட் ஃபார் ஆல் எக்ஸ்பெக்டட் லாஸஸ். எக்ஸ்பெக்டட் லாஸை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதை நாம் ப்ரொவிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ப்ரொவிஷன் மீன்ஸ் ப்ராஃபிட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து நாம் இந்த லாஸ் நம்ம அடுத்த வருஷம் ஏற்பட்டால் அதை மீட் பண்ணுறதுக்காக வி ஹாவ் டு கீப் இட் செப்பரேட் ஃப்ரம் த ப்ராஃபிட். ஸோ இந்த வருஷ ப்ராஃபிட்டை நம்ம ஃபுல் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஆன்டிசிபேட்டட் லாஸஸை அந்த ப்ராஃபிட்லேருந்து நாம் குறைக்கணும். தட் இஸ் த மெயின் concept here. Otherwise also நம்முடைய revenue recognition concept as per AS 9 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, whatever income earned during that particular year has to be matched with the expenses relevant to that income. Okay, because we have spent some money in order to earn that income, whatever the expenses made for that current year to earn that income has to be matched. எவ்வளோ நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணணுமோ, என்னெல்லாம் லாஸை நம்ம பியர் பண்ணணுமோ அதை நாம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இன்கம்க்கு எகென்ஸ்ட்டு மேட்ச் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. ஸோ நம்முடைய இன்கம் இந்த வருஷத்துக்குரிய இன்கம்க்கு எகெயின்ஸ்ட்டு நமக்கு லாஸ் அடுத்த வருஷம் தெரிய போகுது. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த வருஷமே இந்த அமௌண்ட்டை லாஸில் நம்ம ஒரு எஸ்டிமேஷன் பேசிஸில் காமிக்க போகிறோம். நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் பிரச்சனையே கிடையாது. ஸோ வி டு நாட் நோ, ஸோ வி ஆன் த எஸ்டிமேஷன் பேசிஸ் நம்ம 5% ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ 5% ஆஃப் 90,000 பிகம்ஸ் 4,500. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் ப்ராஃபிட்லேருந்து தான் எடுக்க போகிறேன். ஸோ PL account is debited with 4,500 and provision for doubtful debts will be credited because this is a portion of your profit. ப்ராஃபிட்டுங்கிறது என்னது, ஒரு liability. Why? As per business entity concept, business is a separate person and owner is a separate person. So profit is a liability for the business. The business has to return that profit to the owner. So அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், to meet the loss which is going to happen, may happen or may not happen in the next year. So அதிலேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். So this is also a liability. So you should understand the provision is a liability. Liability always has a credit balance. Okay, so now moving on to this. So நம்ம எப்படி P&L account ப்ரிப்பேர் பண்ணுவோன்னா, சப்போஸ் என்னுடைய I am assuming that my gross profit is 20,000னா என்னுடைய ப்ரொவிஷன் எவ்வளோ நான் அதில் இருந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன், 4,500 நான் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கொள்ளலை.
ஸோ அதை நான் வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச்மெண்ட், திஸ் இஸ் அ ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் ஒதுக்கி வச்சிட்டேன். ஸோ நெட் ப்ராஃபிட் இஸ் ஒன்லி 15,500. ஸோ அசட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும்போது நம்ம எப்படி காமிக்க போகிறோம்னா, சன்ட்ரி டெட்டார்ஸ் 90,000. ஸோ இந்த ப்ரொவிஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம 85,500ன்னு காமிக்க போகிறோம். தோ வி ஆர் ரெடியூசிங் ஹியர், keep it in mind, we are not passing any journal entry to reduce the sundry debtors. நாம் எந்த journal entryயும் போட போகிறது கிடையாது. Provision for doubtful debts account debit to sundry debtors, it is not wrong. ஓகே, நாம் என்ன பண்ண போகிறோம், இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸுமே தே ஆர் கோயிங் டு பி மெயின்டைன்டு செப்பரேட்லி. சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் வந்து 90,000 தான் கண்டினியூ ஆகும். அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸும் 4,500 அப்பியர் ஆகும். இது ஆக்சுவலாக இட் ஷுட் அப்பியர் ஆன் த லயபிலிட்டி சைட். பிகாஸ் ஆஃப் கன்சர்வேட்டிசம் we are showing it the conservative value on the asset side. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, closing stock is valued at cost or net NRV, whichever is less, we are going to show that only in the balance sheet. So the ரெண்டு அக்கௌண்ட்ஸும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். These two accounts, the sundry debtor account and the provision for doubtful debts account is maintained செப்பரேட்லி. இந்த அசட்ஸை நாம் ஏன் குறைச்சி காமிக்கிறோன்னா, டு ப்ரெசன்ட் இட் இஸ் த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். கன்சர்வேட்டிவ் வேல்யூ காமிக்கணும், ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நாம் அதை காமிக்கிறோம். நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு கேஸ் நம்பர் 3. ஓகே, இப்போது நமக்கு இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1,23,500 என்னுடைய டெட்டார்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் எனக்கு பேட் டெட் 3,000 ஆயிடுச்சு. எந்த பேட் டெட்டுமே அது ப்ரீவியஸ் இயருடைய பேட் டெட் தான். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயருடைய பேட் டெட் இப்போ என்ன வந்துருச்சு, எனக்கு 3,000 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பேட் டெட் அக்கௌண்ட்டை டெபிட் போட்டு சன்ட்ரி டெட்டார்ஸை கிரெடிட் போட்டுட்டேன். என்னுடைய டோட்டல் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் sundry debtors opening balance of this year is 1,23,500 நான் எடுத்திருக்கேன். ஓகே, இட் இஸ் an assumption. ஸோ இப்போ என்னுடைய sundry debtors எவ்வளோ ஆயிட்டாங்க, 1,20,000 ஆயிட்டாங்க. that will appear in my trial balance. 1,20,500 has come to my trial balance. This is after deduction of this bad debt. ஏன்னா இந்த பேட் டெட் எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு. பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், ஜேர்னல் பாஸ் பண்ணிட்டேன், லெட்ஜர் போட்டுவிட்டேன். லெட்ஜர் போட்டதுக்கப்புறம் என்னுடைய ட்ரையல் பேலன்ஸில் நான் 1,20,000 1,20,500 நான் இங்கே டெட்டார்ஸை காமிச்சிட்டேன். பேட் டெட் இஸ் ஆல்சோ எ டெபிட் பேலன்ஸ். ஸோ அதுவும் 3,000 வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் இயர் நம்ம ப்ரொவிஷன் எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருந்தோம், that's why I am telling you this provision will continue forever. 4,500 நம்ம ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோமா, ஸோ அந்த ப்ரொவிஷன் நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் 4,500 தெரியும். எப்பயுமே ட்ரையல் பேலன்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் யுவர் ஓல்டு ப்ரொவிஷன். ஓகே, அடுத்து இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்தர் பேட் டெட் 500ன்னு கொடுத்துட்டாங்க. மெயின்டைன் 5% ப்ரொவிஷன் ஃபார் த கரண்ட் இயர். கரண்ட் இயருக்கு 5% நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, பிஃபோர் ஐ எக்ஸ்பிளைன் திஸ், ஐ வாண்டட் டு கிவ் யூ one practical example so that you may be able to understand this case very very clearly. Suppose நம்ம வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தாத்தா பாட்டி வயசானவங்க, above 70 years. அவங்களுடைய ஏஜ் அதிகமாக அவங்களுடைய இது என்னாகும், அவங்களுடைய பாடி டெட்டோரியேட் ஆகிட்டே போகும். they become more vulnerable to any disease. அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க சீக்கிரமாக சுகவீனப்படலாம். தே மே பிகம் இல் வெரி ஈஸிலி. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடலாம், என்ன வேணாலும் ஆயிடலாம். அதனால அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்போ சப்போஸ் அப்பா வந்து 1,00,000 ரூபி அவங்க வந்து இயர்லி வந்து இன்கம் வந்து கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க. ஸோ 1,00,000 ரூபி கொடுத்த உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, 10,000 ருபீஸ் வந்து தாத்தா பாட்டியுடைய மெடிக்கல் செலவுக்காக ஒரு தனியாக ஒரு உண்டியலில் போட்டு வச்சுட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதுதான் என்னது, நம்முடைய ப்ரொவிஷன். நம்முடைய அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த மெடிக்கல் செலவுக்காக
அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 10,000 ருபீஸை எடுத்து வச்சுட்டாங்க, உண்டியலில் எடுத்து போட்டுட்டாங்க. அவங்களுக்கு சுகவீனமாகாமலும் இருக்கலாம், அவங்க நல்லாவும் இருக்கலாம், பை சான்ஸ் சுகம் இல்லாமலும் போகலாம். அப்போ நமக்கு இமிடியேட்லி பணம் வேணும், அப்போ இதிலேருந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10,000 ருபீஸை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, தாத்தாவுக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர் ஓபிடியில் அவருடைய கன்சல்டேஷன் ஃபீஸு மற்ற எல்லா ஃபீஸையும் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கட்டிட்டு, அதுக்கப்புறம் மருந்து அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன் ரூமில் லேபில் எவ்வளவு செலவாச்சோ டெஸ்டிங்கெல்லாம் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு மொத்தமாக அப்பா வந்து சொல்கிறாங்க, அம்மாக்கிட்ட வந்து மெடிசனுக்கு வந்து எல்லா டாக்டர் செலவு எல்லாம் சேர்த்து எனக்கு 3,000 ருபீஸ் செலவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உண்டியல்லேருந்து நாங்கள் 3,000 ருபீஸை எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, நோ ப்ராப்ளம், அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் காமிச்சிட்டிங்க, ஓகே. ஆனால் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த உண்டியலில் எனக்கு கண்டிப்பாக திரும்ப எவ்வளவு இருக்கணும், 10,000 ருபீஸ் கண்டிப்பாக உண்டியலுக்குள்ளே எனக்கு இருக்கணும். அதுதான் என்னது, பேலன்ஸ் கேரிடு டவுன். இந்த உண்டியலில் எனக்கு 10,000 ரூபாய் கண்டிப்பாக ஃபார் எவர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அம்மா. ஸோ அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, டோட்டல் 13,000 ரூபாய் ஆயிடுச்சு. நம்ம உண்டியலில் எவ்வளோ தான் இருக்குது, முதல்ல இருந்தது 10,000 ருபீஸ், இப்போ நமக்கு எவ்வளோ தேவை, 3,000 ருபீஸ் தேவை. எப்படின்னு பாருங்கள், ஏற்கனவே நம்மக்கிட்ட 10,000 ரூபாய் உண்டியலில் இருந்தது. அப்பா என்ன பண்ணாங்க, அதில் 3,000 ருபீஸை எடுத்து டாக்டருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உண்டியலில் எவ்வளோ இருக்குது, 7,000 ருபீஸ் இருக்குது. அப்போது இன்னமும் அவங்களுடைய வருமானத்துலேருந்து இந்த வருஷம் அவங்க ஒரு வேளை 80,000 வருமானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதிலிருந்து அவங்க என்ன பண்ணணும், திரும்ப 3,000 எடுத்து இன்கம்குள்ளே அந்த உண்டியலுக்குள்ளே போடணும். திஸ் இஸ் வாட் பை P&L அக்கௌண்ட். ஓகே, நாம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை சார்ஜ் பண்ண போகிறோம். இங்கே இன்கம்மை சார்ஜ் பண்ணோம். திஸ் இஸ் த பேலன்ஸ் விச் வி வேர் ஹேவிங் இன் தட் ஓகே சேவிங் பாக்ஸ். இது வந்து உண்டியலில் இருந்த பணம் 3,000 ரூபாய் செலவாயிருச்சு. திஸ் இஸ் கம்ஸ் அஸ் பேட் டெட் ஃபார் அஸ். ஓகே, அம்மா என்ன சொல்கிறாங்க, 10,000 ருபீஸ் எப்போதும் உண்டியலில் இருக்கணும் ஃபார் ப்ரிகாஷனரி மெத்தட். இது வந்து கன்சர்வேட்டிசம், அவங்களுடைய ஓல்டு அந்த மைண்ட் என்ன சொல்லுது, எப்போதும் நம்ம வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிசமாக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஃபார் எனி லாஸ் தட் மே ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர். ஸோ 10,000 ருபீஸ் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ 7,000 ரூபா தான் நம்மக்கிட்ட இருக்குது, மீதி இருக்குது ஆனால் 7,000 ருபீஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்பா, இந்த வருஷத்து இன்கம்லேருந்து 3,000 ரூபாய் எடுத்து போட்டு திரும்ப உண்டியலில் 10,000 மெயின்டைன் பண்ணுறாங்க. The same thing we are doing here. In this case we have seen that already 3,000 rupees bad debt ஆயிடுச்சு. ஃபர்தர் பேட் டெட்ஸ் வந்து வெளியே இருக்குது. இதுக்கு நம்ம ஜேர்னல் போட கிடையாது. ஸோ இப்போ நாம் இதுக்கு ஜேர்னல் போடணும், ஏன்னா இது இயர் எண்டில் நாம் கண்டுபிடிச்சது. ஸோ வாட் we are going to do, ஸோ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் போட்டு சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை நாம் கிரெடிட் போட்டுட்டோமா. அப்புறமா நமக்கு எவ்வளோ கிரெடிட்டர்ஸ் சன்ட்ரி டெட்டார்ஸ் இருக்காங்க, நம்முடைய சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து 1,20,500. இப்போ அதுலேருந்து நம்ம 500 எடுத்துட்டோம். ஸோ நம்முடைய டெட்டார்ஸ் இப்போ 1,20,000 தான் இருக்காங்க. அந்த 1,20,000க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க 5% ப்ரொவிஷன். ஸோ ஃபார் 1,20,000 நம்முடைய 5% எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,000 ருபீஸ் நம்முடைய க்ளோசிங் பேலன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கம்பெனி சொல்கிறாங்க. அம்மா சொன்ன மாதிரி இங்கே 6,000 ருபீஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் போட்டோம்னா நம்மக்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருந்தது, 4,500 இருந்தது. மொத்தமாக நமக்கு எவ்வளவு செலவாயிருச்சு, பேட் டெட் எவ்வளோ ஆயிடுச்சு, மருந்து மாத்திரைன்னு வச்சுக்கோங்க 3,500. ஸோ 3,500 செலவாயிருச்சு. இப்போ க்ளோசிங் எவ்வளவு இருக்கணுங்கிறாங்க, 6,000 இருக்கணுங்கிறாங்க. அப்போ நம்முடைய பேலன்ஸ் ப்ராஃபிட்லேருந்து நம்ம எவ்வளவு வெளியே எடுக்கணும், 5,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்டை குறைக்கணும். அதர்வைஸ் ஆல்சோ நம்மகிட்ட 4,500 ரூபாய் உண்டியலில் இருந்தது, 3,500 ரூபாய் செலவாயிருச்சு. ஸோ உண்டியலில் எவ்வளவு இருக்குது, 1,000 ரூபாய் இருக்கணும். அம்மா என்ன சொல்கிறாங்க, 6,000 இருக்கணுங்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ உண்டியலில் என்ன போடணும், அப்பாவுடைய வருமானத்தை வந்து எடுக்கணும், 5,000 எடுக்கணும். ஸோ ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ எடுக்கணும், 5,000 ருபீஸ் எடுக்கணும். ஸோ யூ மஸ்ட் பி நோயிங் இட் வெரி வெல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், P&L அக்கௌண்ட்டை டெபிட் போட போகிறோம் 5,000 ருபீஸுக்கு. இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஸோ ப்ரொவிஷன், நியூ ப்ரொவிஷன் நாம் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5,000 நாம் கிரெடிட் போட போகிறோம். திஸ் இஸ் ஆல் த P&L account is just a minute.
ஓகே, ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம், ப்ரொவிஷனை 5000 கிரெடிட் போடுறோம். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் ஆன் வித் த பேலன்ஸ் ஷீட்டில் இது எப்படி அப்பியர் ஆகும். நீங்கள் வந்து ஸ்கூலில் இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, பேட் டெட் அக்கௌண்ட் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன். இப்போ வந்து ஓல்டு ப்ரொவிஷன் போனதுக்கப்புறம் நமக்கு 1000 எக்ஸஸாக இருக்குது. ஸோ நம்ம 6000 பிஎல் நம்ம எவ்வளோக்கு டெபிட் போட போகிறோம்னா 5000 தான் நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டை டெபிட் போட போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ப்ரொவிஷனில் 4500 இருக்குது, பிஎல்ல நம்ம 5000 போட்டோம்னா 9500 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ நம்முடைய பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்பியர் ஆகும்னிங்கன்னா 1,20,500 500 ருபீஸ் நம்முடைய பேட் டெட் போயிடும். ஸோ 1,20,000க்கு 5% நம்ம நியூ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு பேலன்சிங் ஃபிகர் 1,14,000 நம்ம இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த கேஸ் நம்பர் 4. இப்போ கேஸ் நம்பர் 4 நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட டெட்டார்ஸ் 1,04,000 இருக்காங்க. சரி, ஐ வில் கம் பேக் டு தட். இப்போ சப்போஸ் நம்ம வந்து நம்மகிட்ட என்ன சொன்னோம், உண்டியலில் எவ்வளோ வச்சுருக்கோம், 10,000 ருபீஸ் நம்ம உண்டியலில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. 10,000 ருபீஸ் உண்டியலில் வச்சுருக்கோம். இப்போ திரும்ப தாத்தாவுக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சு. டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அவங்கள நீங்கள் அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அட்மிட் பண்ணால் நிறைய டெஸ்டிங் அது இதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சோன்னே அவருடைய ஹாஸ்பிட்டல் செலவு பை காட்ஸ் கிரேஸ் தாத்தா வந்து சுகமாயிட்டாங்க. ஹஸ் கம் பேக். ஸோ அவருடைய டோட்டல் செலவு எவ்வளோ சொல்லிட்டாங்க, 15,000 பில்லை கொடுத்துட்டாங்க. இப்போ உண்டியலில் எவ்வளோ தான் இருக்குது, 10,000 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியும், 15,000 ஹாஸ்பிட்டல் பில்லை கட்ட முடியுமா கட்டணுமா வேண்டாமா, கட்டணுமா வேண்டாமா, இல்லை நாங்கள் 10,000 தான் அங்கே ப்ரொவிஷன் வச்சுருந்தோம், அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா, இல்லை தாத்தாவை தான் அங்கேயே விட்டுட்டு வந்துட முடியுமா, நம்ம பணம் கட்டி தான் ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்பாவுடைய வருமானத்திலேருந்து தான் நம்ம திரும்ப என்ன எடுக்க போகிறோம், ஃபர்தர் 5,000 ருபீஸ் நம்ம இந்த இதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக நாம் ஃபர்தர் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, 5,000 ருபீஸ் நாம் கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து எடுக்க போகிறோம். அப்பாவுடைய வருமானத்துலேருந்து திரும்ப 5,000 ருபீஸ் எடுக்க போகிறோம். இப்போ அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு 10,000 ரூபாய் உண்டு எல்லாம் கட்டாயம் இருக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேலன்ஸும் நான் என்ன பண்ணணும், கேரி பண்ணணும். ஸோ இப்போ இந்த 10,000 ரூபாய்க்கும் நம்ம என்ன பண்ணணும், அப்பாவுடைய வருமானத்துக்கு தான் நம்ம போகணும், வேறு வழியே கிடையாது. பிஎல்லேருந்து தான் நம்ம இந்த 10,000 எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பிஎல்லேருந்து எவ்வளோ ரூபாய் எடுக்க வேண்டியிருக்குன்னு பாருங்கள். 10,000 + 5,000 15,000 நம்ம பிஎல்லேருந்து எடுத்தால் தான் இங்கே என்ன ஆகும், 25,000 டோட்டல் ஆகும். இந்த பக்கமும் என்னுடைய கணக்கு 25,000 ஆயிரும். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர் நவ். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, பை பிஎன்எல் அக்கௌண்ட் நான் எவ்வளவு எடுத்துட்டேன், 15,000 ஃபர்தராக எடுத்து விட்டுட்டோம். நமக்கு இருந்தது 10,000 தான், ஆனால் ஹாஸ்பிட்டலில் செலவு எவ்வளோ ஆயிடுச்சு, 15,000 ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருமானத்திலிருந்து நம்ம 5,000 ப்ளஸ் நம்ம பேலன்ஸ் இவ்வளோ அம்மா வேறு உண்டியலில் போடு 10,000 ரூபாங்கிறாங்க. ஸோ அந்த 10,000 சேர்த்து 15,000 நம்ம என்ன பண்ணணும், இன்கம்லேருந்து வெளியே எடுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ப்ரொவிஷனை நாம் கிரெடிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த செலவை கொடுத்து இந்த பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, நவ் வி வில் see in this sum. You will be able to understand. ஸோ இப்போ என்கிட்ட டெட்டார்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னீங்கன்னா 1,04,000 இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். பேட் டெட் 5,000 ஆயிடுச்சு. ப்ரொவிஷன் நம்ம போன வருஷம் எவ்வளோ வச்சுருந்தோம்னா, ஐ எம் கண்டினியூங் வித் தேட் ஒன்லி. போன வருஷம் நம்ம ப்ரொவிஷன் எவ்வளோ போட்டிருந்தோம், 6,000 ருபீஸ் நாம் ப்ரொவிஷன் போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ரொவிஷன் கண்டினியூ ஆகும், ஆஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ. சரியா, இப்போ 6,000 எங்கிட்ட ப்ரொவிஷன் இருக்குது. ஃபர்தர் பேட் டெட்ஸ் ஒரு 4,000 போட்டாங்க. அடுத்து 5% டெட்டாரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ட்டாங்க. சரியா, ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ டோட்டலாக என்னுடைய பேட் டெட் ஆச்சு, 9,000 ஆயிடுச்சு. ஆனால் என்னுடைய ப்ரொவிஷன் எவ்வளோ இருக்குது, 6,000 தான் இருக்குது. இப்போ இந்த 3,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும். ஸோ அந்த 3,000 ருபீஸை நான் எங்கேருந்து எடுக்கணும், கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து தான் இந்த ப்ரொவிஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ் நான் ப்ரொவிஷனில் இன்னொரு 5% நான் போடணும். இந்த 5% எவ்வளோ வருது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்தர் பேட் டெட்ஸை வந்து நீங்கள் ஜேர்னல் போடணும். இது ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன், there
is no need of any journal entry because already journal entry is passed and this debtor is already adjusted with this 5,000 rupees. ஸோ இப்போ நம்ம ஃபர்தர் பேட் டெட்ஸ்க்கு மட்டும் ஜேர்னல் என்ட்ரி போட்டு டெட்டாரை 4,000 குறைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட டெட்டார் குறைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னீங்கன்னா 1 lakh ரூபி இருப்பாங்க. அந்த 1 lakh ரூபிக்கு நம்ம எவ்வளோ 5% மெயின்டைன் பண்ணணும்னா நம்முடைய ப்ரொவிஷன் வந்து நியூ ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு 5,000 rupees நமக்கு நியூ ப்ரொவிஷன் இருக்கணும். இப்போ நமக்கு என்ன தேவையாக இருக்குது? நியூ ப்ரொவிஷன் 5,000 ரூபாய் வேணும். இங்கே கேப்பு நமக்கு ஒரு 3,000 ரூபாய் கேப்பு விழுகுது. அந்த 3,000 rupeesம் நமக்கு இந்த 6,000 தான் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட. சரியா? ஸோ இப்போ நமக்கு எவ்வளவு இருக்குது? இங்கே 5,000 + 4,000 9,000. ஓகேங்களா? இங்கே ஒரு 5,000 நமக்கு 14,000 நம்முடைய ப்ராஃபிட்லேருந்து நமக்கு எடுக்கணும். ஆனால் ஏற்கனவே நம்ம ப்ராஃபிட்லேருந்து எவ்வளவு எடுத்து வச்சுருக்கோம்? 6,000 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு 8,000 எடுத்து நாம் ப்ரொவிஷனை க்ரெடிட் பண்ணிட்டோன்னா நம்முடைய வேலை முடிஞ்சிடும். ஸோ யூ லிசன் வெரி வெரி கேர்ஃபுல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பேட் டெட் அக்கௌண்ட்டை டெபிட் போட்டு சன்ட்ரி டெட்டார்ஸை க்ரெடிட் போடுறோம். அதுக்கப்புறம் பிஎல் அக்கௌண்ட்டை 8,000க்கு டெபிட் போட்டு ப்ரொவிஷனை நம்ம 8,000க்கு க்ரெடிட் போடுறோம். எப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து புரிஞ்சுக்க முடியும். பேலன்ஸ் எங்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? 6,000 இருக்குது. எனக்கு பேட் டெட் என்ன ஆயிடுச்சு? 9,000 ஆயிடுச்சு. எவ்வளவு கேப் ஆயிடுச்சு? 3,000 rupees கேப் ஆயிடுச்சு. இந்த கேப்பை நான் எங்கேருந்து எடுக்கணும்? பிஎல்லேருந்து தான் எடுக்கணும். இந்த 5,000 நான் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ 5,000 + 3,000 இந்த கேப்பையும் நான் எங்கேருந்து எடுக்கணும்? பிஎல்லேருந்து எடுத்து நான் ப்ரொவிஷனில் வச்சா தான் என்னுடைய க்ளோசிங் பேலன்ஸு 5,000 மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ பிஎல் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணியிருக்கேன் 8,000. ப்ரொவிஷனை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? 8,000 க்ரெடிட் போட்டிருக்கேன். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர். ஸோ இப்போ பேட் டெட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம டெபிட் போட்டிருக்கோமா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? பேட் டெட்டை க்ரெடிட் போடணும். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் போட்டிருக்கணும். ஏன்னா இந்த பேட் டெட் முதல்ல டெபிட் ஆகிருக்கு. அந்த டெபிட் பேலன்ஸை நாமினல் அக்கௌண்ட்டை இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் பை ட்ரான்ஸ்ஃபரிங். இதை நாம் இங்கே ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் போட்டு பேட் டெட்டை க்ரெடிட் போட்டுட்டோம். இங்கேயும் அதுதான் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நவ் கம்மிங் பேக் டு திஸ் ஃபார் கேஸ் நம்பர் 5. I hope it is very clear. Now I am coming back to case number 5. Case number 5ல I am taking straight away to provision for doubtful debts account. என்னுடைய provision for doubtful debts accountல என்கிட்ட 5,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது லாஸ்ட் இயர்னு வச்சுக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம எவ்வளோ போட்டோம் அதையே தான் நான் எடுத்திருக்கேன். 5,000 5% on 1 lakh rupee 5,000 rupees நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வருஷம் லக்கிலி பேட் டெட்ஸ் ஹஸ் கம் டவுன் டு 1,000 rupees. அடுத்து என்னை வந்து பிஸ்னஸ் வந்து 3,000 rupees மெயின்டைன் பண்ணால் போதுங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஆல்ரெடி 5,000 இருக்குது. என்னுடைய 4,000 rupees தான் என்னுடைய செலவு. ஸோ நான் என்னுடைய பிஎல்லை வந்து நான் ப்ராஃபிட்டை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ப்ரொவிஷனே என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக 1,000 rupees இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க 1,000 rupees நான் என்ன பண்ணணும்? பிஎல் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் போடணும். தட் இஸ் கால்டு ரிவர்சல் ஆஃப் ப்ரொவிஷன். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு ஸ்கூலில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு வந்து பை ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். இது கிரெடிட் சைடில் நம்ம என்ட்ரி போட போகிறோம். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ஓல்டு ப்ரொவிஷன் 5,000 இருந்துச்சு. பேட் டெட் 1,000 rupees லெஸ் ஆயிடுச்சு. ஸோ 4,000 rupees கணக்கில் இருக்குது. அதில் நியூ ப்ரொவிஷன் 3,000 மெயின்டைன் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் 1,000 rupees இன்னமும் ப்ரொவிஷனில் இருக்குது. அப்படிங்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 3,000 இவ்வளோ மெயின்டைன் பண்ணால் போதுங்கிறாங்க. ஆனால் நம்முடைய க்ரெடிட்டில் எவ்வளோ இருக்குது? 4,000 இருக்குது. ஸோ அந்த 1,000 நம்ம என்ன பண்ணிடலாம்? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் வெரி வெரி கிளியர். யூ மே நாட் பி ஹேவிங் எனி டவுட். இன் கேஸ் if any, please leave it in the comment box. I'll be happy to answer your all doubts and queries. Thank you for watching.